இல்லை, விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. இதுதான் விஜயுடைய கட்சியினுடைய நிலைமை. அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியை உத்தரவு போட்டார், விஜய் பற்றி எதுவும் பேசாதீங்க, இங்கே அதிமுக பற்றி பேசாதீங்க. அப்போ இரண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறார்கள். சங்கீதா கல்யாண நாளாக இருக்கட்டும், விஜயகாந்த் பிறந்த நாளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முடிவு பண்ணது கடலூர் சந்திரசேகர் என்ற ஒரு போலி ஜோசியர். இப்படி பல பேரை வச்சுட்டு அமுல் பேபி இப்போ பாப்பா மாதிரி இருக்கார். அரசியல் என்பது தியாகம் பண்ணணும், மக்களுக்காக போராடணும். கேரவன் வேனோட போகிறதில்ல அரசியல். பட்டி தொட்டியெல்லாம் எம்ஜிஆருடைய புகழை இருந்தும் கூட 28 வருஷம் ஆச்சு. விஜயை நீங்கள் அதோடு இணைத்து பார்த்தால் எம்ஜிஆரும் விஜய் ஒன்றாகிவிட முடியுமா? ரெண்டாவது, எம்ஜிஆர் பல கோடிகளை வாரி வாரி இறைத்து கடனாளியாக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆவதற்கு முன்பு சத்யா ஸ்டுடியோ சேலம் செட்டியாரிடம் அடமான வைக்கப்பட்டது. இதில் 10% கூட விஜய் இல்லை. மாநாடு போடுகிறார் மதுரையில், விக்கிரவாண்டிக்கு வருகிறார், எல்லா கட்சிக்காரும் பார்க்க வர்றான், இளைஞர்கள் பூரா பார்க்க வர்றான். இங்கே சினிமா கவர்ச்சி, சதை கவர்ச்சி இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தி முடித்தார். அந்த மாநாட்டுக்கு அப்புறமா தற்போது இரண்டாவது மாநாடு தென் தமிழகத்தில் மதுரையில் போடுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மதுரை அப்படின்ற வரப்போ தென் தமிழகத்தில் அவருக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ மாநாடு போட்டால் பெரிய வகையில் அவருக்கு வரவேற்பு இருக்கும். இங்கேயே வட மாவட்டங்கள்லேயே அவருக்கு நிறைய வரவேற்பு கட்சிக்கு. இப்போ தென் மாவட்டங்களில் அடுத்தது அவங்க பணியை தொடங்க போகிறாங்க. இப்படி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவருடைய இரண்டாவது மாநாட்டுக்கு செய்யக்கூடிய அந்த ஆயத்த பணிகள் குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. இதுதான் விஜயுடைய கட்சியினுடைய நிலைமை. தனியாக நின்று ஒரு காலம் ஆட்சியை பிடிக்க முடியாது. எம்ஜிஆருக்கு கூட அந்த வாய்ப்பு அமையலை. எம்ஜிஆரை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய திரைப்படம் 100 நாள் ஓடுகிற பல திரைப்படங்கள் இருந்தது. கிராமங்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஓடக்கூடிய திரைப்படங்கள் இருந்தது. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார். எம்ஜிஆர் ஏறக்குறைய திமுக மாநாடுகளில் எம்ஜிஆரைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். எடுக்கிற திரைப்படத்திலையும் எம்ஜிஆர் தான் முதன்மைப்படுத்துவாங்க. அதில் மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், கார்ப்பரேட் கம்பெனிகளை ஆதரிக்க மாட்டார். எம்ஜிஆருடைய அனைத்து படங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க கொள்கை பாட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் எம்ஜிஆரோடு இணைந்து பார்க்கப்பட்டது. அவர் முதலமைச்சர் ஆவதற்கு ஏறக்குறைய திமுகவிலிருந்து விலகி 72 விலகிறாரு, 77 முதலமைச்சர் ஆகிறார். இந்த 72லிருந்து ஏறக்குறைய 49 திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1949. 49லிருந்து அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு 67 முதலமைச்சர். 18 வருடம் ஆச்சு. இந்த 18 வருடமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் தொடர்ந்து பயணித்தார். அப்போது அண்ணாவுக்கு 18 வருஷம், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவதற்கு 77. அப்போது 67 + 77 18 + 28 வருஷம் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. பட்டி தொட்டியெல்லாம் எம்ஜிஆருடைய புகழை இருந்தும் கூட 28 வருஷம் ஆச்சு. விஜயை நீங்கள் அதோடு இணைத்து பார்த்தால் எம்ஜிஆரும் விஜய் ஒன்றாகிவிட முடியுமா? ரெண்டாவது, எம்ஜிஆர் பல கோடிகளை வாரி வாரி இறைத்து கடனாளியாக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆவதற்கு முன்பு சத்யா ஸ்டுடியோ சேலம் செட்டியாரிடம் அடமான வைக்கப்பட்டது. சத்யா ஸ்டுடியோ சேலம் செட்டியாரிடம் அடமான வைக்கப்பட்டது. திமுகவுடைய மாநாடுகளில் எம்ஜிஆருடைய பணம் இருக்கும், அத்தனை பேருக்கு சாப்பாடு போடும். இப்படி ஒரு பெரிய புரட்சியே நடந்தது. திராவிட இயக்கம் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு, ஒழிப்பதற்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. இதில் 10% கூட விஜய் இல்லை. மாநாடு போடுகிறார் மதுரையில், விக்கிரவாண்டிக்கு வருகிறார், எல்லா கட்சிக்காரும் பார்க்க வர்றான், இளைஞர்கள் பூரா பார்க்க வர்றான். இங்கே சினிமா கவர்ச்சி, சதை கவர்ச்சி இருக்குது. வேறு கொள்கையே ஒன்றுமே தெரியாது. பிரிட்டனில் மன்னர் வெளியே வந்தால் பல லட்சம் பேர் இன்னும் பார்க்குறான். மன்னரை கடவுளாக நினைக்கிறான், நம்மளை காப்பாற்றியவன் நினைக்கிறான். மன்னராட்சி
ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் மக்களாட்சியாக மாறுச்சு. இதெல்லாம் ஐரோப்பா நாடுகளில் நடக்குது. ஆனால் இங்கே சினிமா கவர்ச்சியிலேயே ஒருவர் ஆட்சிக்கு வந்துவிட முடியும்னு நிரூபித்த மண் இதுதான். இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி நமக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறார். அங்கே 50 லட்சம் பேர் வந்து வர்றதுக்கு வர போகிறாங்க அந்த மாதிரி திட்டம் விடுறதெல்லாம் சொல்கிறாங்களே சார். இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 5 கோடி பேர் தமிழ்நாடே அங்கே வரும்னு திட்டம் போடுவாங்க. சினிமாக்காரனுக்கு பின்னாடி அதிகபட்சம் 50,000 பேர் போவோம், அவ்வளோதான். எவ்வளவு? ஏற்கனவே விக்ரவாண்டியிலே 10 லட்சம் பேர். 10 லட்சம் மொத்தம் போட்டதே 75,000 சேர் தான் போட்டது. அதே காலியாக கிடந்தது. விஜய் பெரிய கூட்டம் வருவாங்க, விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த வாட்டி ஓபிஎஸ் எல்லாம் வந்து வரப்போறாரு. விஜயுடைய ஓபிஎஸ் அதிமுக தூக்கி போட்டு ஓபிஎஸ்க்கு பின்னாடி அவர் குடும்பமே போலியே. ஓபிஎஸ்க்கு என்ன கூட்டம் இருக்கு? வேற யார் வரா சொல்லுங்க? வர்றாங்களா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா விஜய் வந்தாலே ஓபிஎஸ்க்கே கூட்டம் இல்லையா? ஓபிஎஸ் எப்படி விஜய் பார்க்க வந்த கூட்டம் வரும்? வராத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ அஜித் குமாரினுடைய மரணத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. இதில் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்தது, அவர் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு இருந்தாலும் அவர் 3 நிமிஷம் தான் பேசினாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. 3 நிமிஷம் ஒரு தலைவர்லாம் பேச முடியுமா அப்படின்றதெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் 3 நிமிஷம் பேசினாலும் மக்கள்கிட்ட போய் சேர்றாரு. அப்போ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படி பார்க்குறது சார்? இவர் நீங்கள் வந்து அவர் என்ன நோக்கமெல்லாம் நீங்கள் வேறு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேருது, அதுக்கு கூட்டம் வராங்க. அப்போ அதை எப்படி பார்க்குறது? இல்லை, அவர் கொள்கை ரீதியாக அவரை யாரும் பார்க்க வரல. அப்போ எந்த அடிப்படையில் வராங்க? சினிமா கவர்ச்சி தான். சினிமா கவர்ச்சியில் அங்கே பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய மலிவான சிந்தனை தவிர அங்கே எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தக்கூடிய ஆட்கள் சினிமாக்காரன் அல்ல. சினிமா கவர்ச்சி தான் அரசியல் முதலீடு. அரசியல் ரீதியாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும், நல்லகண்ணுக்கு போய் ஜெயிக்க வச்சுருக்கணும். நல்லகண்ணு கோயம்புத்தூர்னு பல தடவை தோக்குறார். 100 வயது பெரிய தியாகி. ஆங்கிலேயர் காலத்துலேயும் அடி உத வாங்கினார் வெள்ளைக்கார போலீஸுக்கிட்டேயும். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிக்கணும்னு சுட்டு கொள்ளுகிறார்கள். அவ்வளோ பெரிய தியாகி எங்கே நின்று தோற்று போயிட்டார்? கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில்னு தோற்று போயிட்டார். விஜய் நின்னா ஜெயிக்க முடியும், திரிஷா நின்னா ஜெயிக்க முடியுங்கிற அரசியல் தான் இங்கே இருக்குது. அப்போது இந்த மக்களை அரசியல் ரீதியாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சார், இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல பொது சொத்துக்கள்லாம் சேதம் அடைஞ்சதுன்னு சொல்லி விஜய் மேலேயும் விஜய் கட்சியின் தொண்டர்கள் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க நாங்கள் செஞ்சு சரி பண்ணி தரோம்னு சொல்லி மாநகராட்சி சொல்லியுமே கேஸ் போட்டிருக்காங்க. அப்படின்றதுல இவர் ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் மேலே வழக்கு போடுறாங்க. திமுக வந்து பயந்துருச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து. அதனால தான் வந்து இவர் மேலே வழக்கு போடணும், ஏதாவது ஒரு ப்ரெஷர் நெருக்கடியை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நெருக்கடியெல்லாம் தராங்கன்னு சொல்கிறாங்க தாவைக்கவினர். அதுக்கு உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, பொது சொத்துக்களை சேதமாக்குனா யாராக இருந்தாலும் வழக்கு பாயும். விஜய்க்கு பாயாதா, விஜயகாந்துக்கு பாயாதா, சரத்குமாருக்கு எல்லா கட்சிக்கும் பாயும். பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்க அதிகாரிகளுடைய கடமை. அரசாங்க அதிகாரிகள் தன்னுடைய கடமை செய்யணும். அதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். விஜய் மாநாடு 2வது மாநாடு அறிவிச்சிருக்கிற தேதி வந்து விஜயகாந்தினுடைய பிறந்த நாளினுடைய தேதி. அதனால வந்து தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? இது வந்து அதுக்கான ஒரு அடிக்கல்லா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? தாவேகால வாக்கு வங்கி என்னன்னு தெரியல. தேமுதிக ஒரு 0.5% 1% மேலே வாக்கு வங்கி இல்லை. இவர்கள் 2 பேரும் கூட்டு வைத்தால் ஒரு தேர்தலை சந்திக்கலாமே தவிர ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது, ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. இது தற்கொலைக்கு சமம். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி அடிப்படையில் அந்த மாதிரி வந்து ஒரு சாயம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் விஜய்க்கு போனால் அது ஒரு பலம் தான் விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லைம்மா. இப்போ விஜயகாந்த்கிட்டையும் அரசியல் இல்லை, விஜயகாந்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு யார் தலைவர்னே தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் 1% கூட இல்லை. எல்லாம் சினிமா கவர்ச்சி தான். 2 சினிமா கவர்ச்சி, முன்னாள் சினிமா கவர்ச்சி, இந்நாள் சினிமா கவர்ச்சி, ரெண்டும் பெரிய அளவில் எந்த அரசியலில் எந்த அதிர்வையும் ஏற்படுத்த முடியாது. சரி, இந்த 24 மரணங்களை யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் மேடை ஏற்றி
மக்கள் முன்னாடி வச்சிருந்தாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ பெரிய விமர்சனம் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததையும் விஜய் வந்து பேசியிருக்கணும்னு சொல்றாங்க. இவர் நான் இப்போ திமுக வந்து கரண்ட்ல இருக்கு, அதனால நான் வந்து திமுகவில் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் பேசியிருக்கணுமா? அதிமுகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணியிருக்கணுமா, இல்லைன்னா இப்போ இருக்க கரண்ட்ல இருக்கிறதுனால நான் இதை விமர்சனம் பண்ணேன்னு சொல்றது சரியா? இல்லை, அவர் அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி இணைய போகிறேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். ஆனா ஒரு வகையில இப்போ ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க இதுல நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றதும் அப்படியே எடுத்துக்க கூடாது. இல்லை, அரசியல்வாதிகள் உண்மை சொல்லுவதே இல்லை. அரசியல்வாதிகள் பேசுவது பூரா உண்மைக்கு புறம்பானது தான். அரசியல்வாதி மக்களுக்காக போராட வருவதில்லை. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அதை கண்டித்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ, அதுவும் மனித உயிர் தானே. அப்போது கூட்டணி எதிர்காலத்தில் சேர போகிறோம், பிஜேபியில் சேர போகிறோம், அது பெரிய இடையூறாக மாறிடுது. அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியை உத்தரவு போட்டார், விஜய் பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு. இங்கே அதிமுக பற்றி பேசாதீங்க. அப்போ 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறார்கள். திராவிட செய்கிற ஊழலை இவரும் உடந்தையாக போகிறார். இதுதான் நமக்கு தெரிகிற அவருடைய அரசியல் நகர்வு. பாஜக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்றத சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். சொல்ற மாதிரி இவரும் நான் பாஜக இடத்துல இருக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்றாரு. ஆனா அப்போ அந்த கூட்டணியில் எப்படி இருப்பாங்க? அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளில வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? பாஜக அதிமுக கூட்டணியில் இவரும் இணைந்து கொள்வார். திமுகவே பாஜக ஒழிக்கணும், பாஜக ஒழிக்கணும். பாஜக அமைச்சர்கள் மந்திரியா இருந்த முரசொலி மாறன், ராஜா எல்லா அமைச்சராகவே இருந்தாங்களே. அதனால் முதிர்ச்சி பெற்ற கருணாநிதியை பாஜகவோட கூட்டணி வைக்கிற போது முதிர்ச்சியே வராத விஜய் பாஜக கூட்டணி வைப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தாது. சார், ஆனால் இப்போ விஜய்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சி இருக்குது, மீடியா கவர்ச்சி இருக்குது அப்படின்னு அந்த அடிப்படையிலே பார்த்தாலுமே அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 2026 வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு அது எப்படி அப்போ வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏற்கனவே அவருக்கு தான் இவ்வளோ பேர் வராங்க, அது கவர்ச்சியில் அவரை பார்க்க வராங்கன்னா அவன் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா, திமுகனுடைய வாக்கு 20% இருக்குது. அதிமுகனுடைய வாக்கு 20% இருக்குது, 40%. நடுநிலையாளர்கள் முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்து இந்த வாக்கு வங்கி 20% இருக்குது, 60% இருக்குது. 10% தான் நடுநிலையாளர்கள், 70% தான். 30% ஓட்டு போட்டிக்கே வர்றதில்லை. ஓட்டு போட்டிக்க வர்றதில்லை. போடாகிறதே எவ்வளவு? 70% தான் போடாகுது. இதில் விஜயுடைய வாக்கு எங்கேருந்து எடுப்பீங்க? அதிருப்தியில் இருக்கிறவங்கலாம் விஜய்க்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதிருப்தியில் இருப்பவங்க என்ன 20% போட்டுருவாங்களா? திமுகவில் அது எவ்வளோ அதிருப்தி இருக்குது, அதிமுகவில் எவ்வளோ அதிருப்தி இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை அதிருப்தியாக இருக்காங்க. இந்த 60% பேர் இல்லை 70% பேர், 70% பேரில் விஜய்க்கு எங்கேருந்து ஓட்டு வரும்? முஸ்லீம்கள் இதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? 14% இருக்காங்க. கிறித்துவர்கள் 3%, 17. தலித்து படித்த இளைஞர்கள் படித்த வாக்கு ஒரு 3% இருக்குது, 20. இந்த 20ல் விஜய்க்கு எவ்வளோ வரும்? அதிமுகனுடைய வாக்கு வங்கி, நிரந்தர வாக்கு வங்கி 20%. இதிலிருந்து எவ்வளோ வரும்? இந்த கூட்டம் வச்சு ஒன்றுமே பிரயோஜனம். அதுதான் உண்மை. ஏன்னா தேர்தல் நிரூபித்து காமிச்சிருந்தா அவருடைய பேராண்மை நமக்கு தெரியும். இப்போ தேர்தலே நிற்காமல் முதல் தேர்தலே முதலமைச்சராக என்பதை நீங்கள் மந்திரத்தில் மாங்காய் பறிப்பதும் முதல் தேர்தலே முதலமைச்சராவது 2 ஒன்று தான். மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியுமா? தேங்காய் பறிக்க முடியுமா? மிளகா கூட பறிக்க முடியாது. சரி, இப்போ விஜயுடைய மாநாட்டுக்கு வந்து அந்த தேதிக்கு 2 விதமான கருத்து வந்து இணையத்தில் போயிட்டு இருக்கு. ஒன்று தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய பிறந்த நாள், இன்னொன்று அவருடைய திருமண நாள், சங்கீதா அவருடைய திருமண நாள். காதலா இல்லைன்னா அவருடைய தலைவரா, அதாவது அவரை வந்து கொண்டு வந்தவரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த கேள்வி? இல்லைப்பா, எனக்கு 2லேயுமே நம்பிக்கை இல்லை. 2லேயுமே நம்பிக்கை இல்லை. இப்போ அவருக்கு ஆலோசகர் கடலூர் சந்திரசேகர்னு ஒரு ஜோசியர் தான். ஜெயலலிதாவுக்கு குறித்து கொடுத்தாங்க, கருணாநிதிக்கு குறித்து கொடுத்தாங்க, பிஜேபிக்கும் குறித்து எவ்வளோ ஆட்சியை பிடிச்சாங்களா? இல்லை. ஆட்சியை பிடிப்பது மக்கள் குறித்து கொடுக்கணும், மக்கள் விரும்பணும். கடலூர் சந்திரசேகரோ ஜோசப் விஜயோ சசிகலா ஜெயலலிதா போகாத கோயில் உண்டா? மகாமத்தில் எத்தனையோ செத்து போயிட்டான்.
ஜெயலலிதா கடைசியில் ஜெயிலுக்கு போய் தான் அந்த அம்மா இறந்தது. அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கை. சங்கீதா கல்யாண நாளாக இருக்கட்டும், விஜயகாந்த் பிறந்த நாளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முடிவு பண்ணது கடலூர் சந்திரசேகர் என்ற ஒரு போலி ஜோசியர். இப்படி பல பேரை வச்சுட்டு அமுல் பேபி இப்போ பாப்பா மாதிரி இருக்கார். அரசியல் என்பது தியாகம் பண்ணணும், மக்களுக்காக போராடணும். கேரவன் வேனோட போகிறதில்ல அரசியல். இப்போது விஜயினுடைய முதல் தேர்தலில் இவருடைய வாக்கு வங்கி தெரிஞ்சு போயிடும். எத்தனை சதவீத மக்கள் இவர் ஆதரிக்கிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.